ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதாவது 12th கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. ஸோ இந்த 1 டேல இந்த 15 சாப்டர்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக படித்து அப்படி எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு சில பேர் இருப்பாங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாப்டர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது கரெக்டாக. அப்போது நான் என்ன பண்ணலாம், ஒரு 40 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? 1 மார்க் புக் பேக் 1 மார்க் இருக்கு இல்லையா? புக் பேக் 1 மார்க்ஸா தரவு பண்ணிக்கோங்க. மினிமம் 10 கொஸ்டின் புக் பேக்லேருந்து வந்துரும். அப்ப ஈஸியா உங்களால 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்க முடியும். அது இல்லாம ஃபார்முலா ரிவிஷன் பண்ணிடுங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து டைரக்ட்டா ஃபார்முலா இருந்தா கேட்பாங்க. அதாவது ஒரு ஃபார்முலா ரிவிஷன்ஸ் ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டீங்கன்னா, உங்களால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ எழுதிட முடியும். அது இல்லாம, நான் சொல்லக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுலேருந்து எத பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்டின்னா, ஹால்ஃப் இயர்லில அதிகமா ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ நீங்க படிச்சிட்டீங்க அப்டின்னாவே, உங்களால கண்டிப்பா 40 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க், 2 மார்க், 3 மார்க் எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ரிட்டன் மேல் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஆல்டர் கண்டென்சேஷன் அண்ட் கனிசாரோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம். இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம். அதுவும் 5 மார்க் தான். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அமீன். இது 5 மார்க் கொஸ்டின் தான். ஃப்ளாட் ஃப்ளோடேஷன், ஃபர்ஸ்ட் லெசன் மெட்டாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க். ஜோன் டிஃபைனிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க். டைபோரின் ஸ்ட்ரக்சர் 5 மார்க். கேட்டினேஷன் 2 மார்க். இன்டர் அலர்ஜன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்டர் அலர்ஜன் காம்பவுண்ட்ஸ் தனியா 2 மார்க் கேட்பாங்க. அது இல்லாம அதோட ப்ராப்பர்ட்டி வந்து 3 மார்க் கேட்பாங்க. டீகான் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க். அண்ட் ப்ளீச்சிங் பவுடருடைய ப்ரிப்பரேஷன் வந்து 2 மார்க். நெக்ஸ்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் SO2 வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க். அண்ட் லாண்டனாய் கான்ட்ராக்ஷன் 5 மார்க். டிஃபரன்ஸ் பிட்வீன் லாண்டனாய்ட் அண்ட் ஆக்டினாய்ட் டிபி வந்து 3 மார்க். பெர்னர்ஸ் தியரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். அண்ட் விபிடியோட லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலின் அண்ட் அமர்ஃபரஸ் சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் K2Cr2O7 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. பட் 3 மார்க் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் குரோமியம் குளோரைட் டெஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் டிஃபெக்ட்ஸ் சாலிட் டிஃபெக்ட். அந்த டிஃபெக்ட்ஸ் பின்னாடி இருக்கும் இல்லையா? அந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், ஸ்டாக்கி டிஃபெக்ட், நெக்ஸ்ட் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட், அந்த எல்லா டிஃபெக்ட்ஸும் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டட் லேட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இது வந்து 2 மார்க். அண்ட் இன்டகிரேட்டட் லேட்டர் வந்து 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லூயிஸ் அசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் 3 மார்க். நெக்ஸ்ட் டிஃபைன் பிஹெச் 2 மார்க். ஆஸ்டுபார்ட் டைலூஷன் லா வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டர்சன் இது வந்து 5 மார்க். அண்ட் ஃபேரடேஸ் லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லா இருக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா. அந்த 2 லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கேட்பாங்க. நெர்னஸ் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அண்ட் கொகராசஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அண்ட் கெமியோ அப்சர்ப்ஷன் அண்ட் பிசியோ அப்சர்ப்ஷன் 5 மார்க்லையும் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்லையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க். அது கொகராசஸ் லாவுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அந்த 2 கொஸ்டின் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கோங்க. இது இல்லாம நீங்க எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸையும் படிச்சுருங்க. சரி, நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களால 40 பிளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தரோவா படிச்சுக்கோங்க. நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் நான் சொன்ன கொஸ்டின்ல ஏதாவது கொஸ்டின் விட்டுட்டீங்களா பார்த்துட்டு அதை நீங்க கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ சொன்னது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.